தோழர் டிகேஆர் ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு சட்டக்கல்லூரி மாணவரால் பேசப்பட்டார். அங்கே வந்து எங்களுடைய சட்டக்கல்லூரி பாடத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி வந்து இருக்குது. அந்த கேஸ் ஸ்டடியில் முக்கியமான ஒன்று தோழர் டிகேஆர் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து குறிப்பிட்டார். தோழர்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும், 2003 அரசு ஊழியர்கள் 1.25 லட்சம் பேர் ஜெயலலிதா அரசாங்கத்தினால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது சிஐடியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்த தோழர் டிகேஆர் அந்த வழக்கை நடத்தினார். அது வந்து ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின, அவருடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய வேலையை பாதுகாத்த வழக்கு அப்படிங்கிறது இருக்குது. அந்த வழக்கு ஏன் வெற்றி பெற்றது என்பதை இன்றைக்கு வழக்கறிஞர் சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது எவ்வளவு முக்கியமானது என்பதை அது ஒரு கேஸ் ஸ்டடியாக முன்வைச்சிருக்கிறாங்க. அப்படியான தொழிற்சங்க வழக்குகளை நடத்திய ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான தலைவர் என்பது நாம் கவனிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அவருடைய வரலாற்றை நாம் வந்து தொடர் ஓட்டம், நிகழ்வுகளும் நினைவுகளும் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதர்சம் ஊட்டக்கூடிய பல செய்திகளை சொல்லுது. ஒன்று, நிகழ்வுகள் எல்லாமே வந்து சமூக பொருளாதார அடிப்படையில் நிகழக்கூடியதாக இருக்குது. நினைவுகள் எல்லாமே வந்து அது குடும்பமாக இருந்தாலும், தொழிற்சங்கமாக இருந்தாலும், வேலை செய்த இடமாக இருந்தாலும், தொழிற்சங்க பணியில் சேர்ந்து ஒரு உயர்மட்ட பொறுப்பு வரைக்கும் வந்த வரையிலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டீமாக இருக்குது. அந்த நினைவுகள் மொத்தமுமே வந்து ஒரு டீம் என்கிற அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது.